ஹாய் கைஸ், இந்த லெக்சரில் சன்சைடு எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சன்சைடு வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எலவேஷன் வியூவில் விண்டோவோட டாப் அண்ட் பாட்டமில் நீங்கள் இந்த மாதிரி லெவல் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெவலை நீங்கள் கீழே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விண்டோவோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு லெவல் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோவை சுற்றி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சன்சைடு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் கிரியேட் பண்ண பின்னாடி ஸோ லெவல் 1க்கு போய்க்கலாம். ஸோ லெவல் 1க்கு போயிட்டு டேபில் ஸோ இங்கே ஆர்கிடெக்சரில் ரூஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் இதை செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இதில் வந்து பிக்கப் பிளேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். தென் ஓகே கொடுத்துட்டு நம்ம எந்த பிளேனில் வரைய போகிறோமோ அந்த பிளேனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். நம்ம இந்த பிளேனில் இப்போ வரைய போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வியூவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நம்ம ஈஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்ததும் எந்த லெவலில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் நம்ம லெவல் 6ல் தான் சன்சைடு வரைய போகிறோம். ஸோ ஆஃப்செட் வந்து 0 கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே இருக்க லைன் ஆப்ஷனையோ இல்லை கர்வையோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு தடவை டிக் பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்து சன்சைட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ரூஃபோட ஆப்ஷனை வச்சு கிரியேட் பண்ணனால அதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 100 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ 100 mm சொல்லி கொடுத்த பின்னாடி 100 mm வந்து சேஞ்ச் ஆயிரும். பட் இதில் வந்து இன்சைடில் இருக்குது. இன்சைடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரூஷன் எண்ட் அப்படின்றது மைனஸில் இருக்கிறனால இது இன்சைடில் இருக்குது. ஸோ அவுட் சைடில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றனால நம்ம ப்ளஸில் கொடுத்துக்கிறணும். ஸோ நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறணும். நான் வந்து இங்கே 500 mm வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு நீங்கள் வால்ன்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாலில் போயிட்டு ஸோ இங்கே வந்து 150 mm திக்குக்கு நம்ம வால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 50 mm இருந்தாலே போதும். ஸோ அதை வந்து வால் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ வால் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லெவல் 5க்கு போயிட்டு சரி ஃப்ளோர் பிளானில் லெவல் 5க்கு போயிட்டு ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 50 mm அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணதும் வாலோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் கன்ஸ்டன்ட் டாப் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் கன்ஸ்டன்ட் வந்து லெவல் 5 தான். டாப் கன்ஸ்டன்ட் வந்து லெவல் 6 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வேணும்னா இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்றதுக்காக இதை செலக்ட் பண்ணி நம்ம மிரர் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரியும் இதை நீங்கள் கீழேயும் வந்து மிரர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வாலை வந்து நீங்கள் இன்க்ளைண்டாக டிசைனாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் இந்த வாலோட பிரெத் வந்து தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து நம்மளுக்கு சவுத் வியூ. ஸோ இந்த வால் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த 2 லைனும் வந்து தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டிசைனை வரைகிறதுக்கு கர்வை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டோம், எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டோம், தென் ரேடியஸ் நமக்கு தேவையான மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வைப்போம். தென் டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை வந்து இந்த பக்கம் நீங்கள் மிரர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த விண்டோவுக்கு தேவை அப்படின்னா இதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி சைடில் இருக்க ஆஃப்செட் வந்து மாறாமல் நம்ம வந்து இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சன்சைட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். லெவல் கிரியேட் பண்ணணும். தென் ரூஃபை வச்சு நம்ம ட்ரா பண்ணி அதோட திக்னஸை மாற்றிக்கிறணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரூஷன் எண்டு வந்து நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கிறணும். ஸோ சைடில் வரைகிறதுக்கு வால் யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறதுனா இதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.